ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 17 புரூரவஸ் புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3. பதம் 1. ஸ்ரீபாதராயணேர் உவாச்ச யாக புரூரவசக புத்திர ஆயுஸ்தஸ்ய அபவன் சுதாக நகோஷக சத்ரவ்ருத்தஸ்ச ரஜேராபஸ்ச வீரியவான். பதம் 2. அனேன இதி ராஜேந்திர ஸ்ருணு சத்ரவ்ருத்தோ அன்வயம் சத்ரவ்ருத்த சுதஸ்யாசன் சுஹோத்ரஸ்ய ஆத்மஜாஸ்த்ரயः. பதம் 3. காஷ்யக குஷோ கிருத்சமத இதி கிருத்சமதாத் அபூத் சுனக சௌனகோ யஸ்ய பௌவ்ருஷ பிரவரோ முனிஹி. வட் பை வட் மீனிங். ஸ்ரீ பாதராயணி உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், யாரொருவர் புரூரவசின் புத்திர மகன் ஆயோ, அவரது பெயர் ஆயோ, தஷ்ய அவருக்கு அபவன் இருந்தனர், சுதா மகன்கள் நகுஷன் சத்ரவ்ருத்த ச மற்றும் சத்ரவ்ருத்தன், ரஜி ராபன் ச கூட வீரியவான் மிகவும் சக்தி வாய்ந்த, அனேனர் இதி இவ்வாறாக, ராஜேந்திர பரீட்சித் மகாராஜனே, ஸ்ருணு என்னிடமிருந்து கேளும், சத்ரவ்ருத்தரின் அன்வயம் வம்சம், சத்ரவ்ருத்தனின் சுதஸ்ய மகனின் ஆசன் இருந்தனர், சுஹோத்ரரின் ஆத்மஜா மகன்கள் திரய மூவர், காஷ்யன் குஷன் கிருத்சமதன் இதி இவ்வாறாக, கிருத்சமதனிலிருந்து அபூத் வந்தார், சுனகர் சௌனகர் யஷ்ய எவரிலிருந்து, அதாவது சுனகரிலிருந்து, பகூருஷ பிரவர ரிக்வேத புலமையுள்ளவர்களில் சிறந்தவரான முனிகி ஒரு சிறந்த முனிவர். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், புரூரவஸிலிருந்து ஆயு என்ற ஒரு மகன் வந்தார். அவருடைய சக்தி வாய்ந்த மகன்கள் நகுஷன், சத்ரவ்ருத்தன், ரஜி, ராபன் மற்றும் அனேனன் ஆகியோர் ஆவர். பரீட்சித் மகாராஜனே, இப்போது சத்ரவ்ருத்தனின் வம்சத்தை பற்றி கேளும். சத்ரவ்ருத்தனின் மகன் சுஹோத்ரன், அவருக்கு காஷ்யபர், குஷன், கிருத்சமதன் என்ற 3 மகன்கள் இருந்தனர். கிருத்சமதனிலிருந்து சுனகர் வந்தார், அவரிலிருந்து சௌனகர் வந்தார். இவர் மாமுனிவரும் ரிக்வேத புலமையுள்ளவர்களில் மிகச்சிறந்தவரும் ஆவார். பதம் 4. காஷிஷ்தத்புத்ரோ ராஷ்ட்ரோ தீர்கதமக பிதா தன்வந்திரிர் தீர்கதமச ஆயுர்வேத பிரவர்த்தக யக்ஞபுக் வாசுதேவாம்ச ஸ்மிருத மாத்ரார்த்தி நாசனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். காஷ்யேஸ்வரின் காஷி தத்புத்திர அவரது மகன், ராஷ்டிரர் தீர்கதம பிதா அவர் தீர்கதமரின் தந்தையானார். தன்வந்திரி தீர்க்கதமரிலிருந்து ஆயுர்வேத பிரவர்த்தக மருத்துவ விஞ்ஞானமான ஆயுர்வேதத்தை ஆரம்பித்து வைத்தவர். யக்ஞபுக் யாக பலன்களை அனுபவிப்பவர். வாசுதேவ அம்ச பகவான் வாசுதேவரின் அவதாரம். ஸ்மிருத மாத்திர அவர் நினைவு கூறப்பட்டால் ஆர்த்தி நாசன உடனே எல்லா வகையான நோய்களும் அழியும். டிரான்ஸ்லேஷன். காஷ்யரின் மகன் காஷி, அவரது மகன் தீர்க்கதமரின் தந்தையான ராஷ்டிரர். தீர்க்கதமருக்கு தன்வந்திரி என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் யாக பலன்களை அனுபவிப்பவரான பகவான் வாசுதேவரின் ஒரு அவதாரமும் மருத்துவ விஞ்ஞானத்தை ஆரம்பித்து வைத்தவரும் ஆவார். தன்வந்திரியின் பெயரை நினைப்பவர் எல்லா வகையான நோவிலிருந்தும் விடுபடுவர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 17 புரூரவஸ் புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3, 4 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.